ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபைனலி கல்யாண வீடியோ பார்த்துடலாமா? ஏன்னா என் ஃப்ரெண்டே என்கிட்ட கேட்டுட்டா கல்யாண வீடியோ வருமா என்னென்னு. ஸோ வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதும் இந்த மாதிரி தான் அவங்க கார் புக் பண்ணியிருந்தாங்க. பொண்ணோட உட்காந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான். இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பார்த்தேன். நாங்கள் அங்கே ரீச் ஆனதும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி டயனா பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. தென் ஆல்ரெடி அவங்க வந்து மேரேஜ் 10:30ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களே 10:30க்கு தான் வந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், நல்லாவே கூட்டம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அவங்க சொல்கிற டைமிங்கை நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க சொன்ன டைமிங்கில் நாங்கள் வந்துமே அவங்க எங்களை உள்ளே கூப்பிட்டது 12:30 12:45க்கு தான். ஏன்னா அவ்வளோ கூட்டம். நீங்களே பாருங்கள், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மேரேஜ், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் இவ்வளோ ஆள் வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே இருந்து டயர்டாயிட்டோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் மேரேஜ் அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. நாங்கள் அங்கே வெயிட் பண்ணி எங்களுக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிட்டு, ப்ளஸ் ரொம்ப வெக்கையாகவும் இருந்துச்சு. பெருசாக சாப்பிட மனசு இல்லாதனால நாங்கள் சின்னதாக குல்ஃபி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கும் பொண்ணை காணோம். பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் கூப்பிடல. நாங்கள் வெளியே போன கேப்பில் டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. ஆனாலுமே இங்கே வந்து நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி எல்லாரும்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது. விட்னஸ்க்காக 2 பேர், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர், இவ்வளோ பேர் தான் போக முடியும். அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணுமா? அவ்வளோதான் ரெஜிஸ்டர் மேரேஜாக. வெளியில் வந்து தான் அவங்க மாலெல்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட ஸ்கூல் டேஸ் லவ் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு வித் ஃபேமிலி சப்போர்ட். நீங்களும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.